ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் பிளாக். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் கிரேவி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4 இல்லைன்னா 5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 பட்டை, லவங்கம் 2, சோம்பு 1/4 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அப்போவே அரைச்சி சேருங்க, இன்னும் நல்லாயிருக்கும் மணமாக. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதே மாதிரி கடையிலலாம் விற்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வாங்கி செய்யாதீங்க. அதில் தோல்லாம் எடுக்காமல் தான் இஞ்சியில் சேர்ப்பாங்க. அதனால் வீட்டில் தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருப்போம், அதை சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வதங்கிடும். இப்போது மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தாலும் நல்லதுங்க, சேர்த்துக்கோங்க. கெசகெசா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அரைச்சின்னு வந்து நல்லா இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1/2 kg மட்டன் சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம மசாலா சேர்த்துலாங்க. ரொம்ப ஈஸி தாங்க. ஹோம்மேட் மிளகாய் தூள் இருந்ததுன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெறும் சில்லி பவுடராக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஹோம்மேட் மிளகாய் தூள்ன்றதுனால 1.5 மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். உப்பு, கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துருங்க. அந்த முந்திரி வெங்காயம்லாம் சேர்த்து அரைச்சோம், அந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த கிரேவி எந்த டைப்பு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக குழம்பு மாதிரி வேணும்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 இல்லைன்னா 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். நம்ம மட்டன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதம், சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை தூவிக்கலாங்க. ரொம்ப சுவையாக இருக்குங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் உடனே செஞ்சிடணுன்னா இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.